ஆனால் அவங்க தனி வீட்டில் இருக்காங்க, பையன் கூட இல்லை, மகள் வந்து எங்கேயோ வெளிநாட்டில் படிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னி இந்த வாழ்க்கை என்ன ருசியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவை வந்து தூண்டி விட்டெல்லாம் வந்து நாசம் பண்ண முடியாது தம்பி. உண்மையாக வந்து ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அந்த உறவு ஒரு தாய் துப்பல் கொடி உறவு ஒரு மகனுக்கு எப்படி இருக்குமோ, ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு புனிதமான உறவு தான் கணவன் மனைவி உறவு. தாய் அளவுக்கு வந்து மனைவியும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அந்தஸ்தில் அந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண் தான். சங்கீதா, விஜய் 2 பேருக்கும் 2 குழந்தைங்க இருக்குது. இப்படியெல்லாம் வந்து கணவன் மனைவியாக இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள, அதாவது வந்து யாரோ போய் விஷமத்தனம் பண்ணி அவங்கள, அதாவது சங்கீதா வந்து விஜய்க்கு எதிர்ப்பாக திருப்பி இப்படி வந்து நீதிமன்றம் வரைக்கும் போக வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எந்த விதத்துலையுமே ஏற்புடைய விஷயங்களே கிடையாது. அதாவது 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க காயப்பட்டிருக்காங்க, புண்பட்டிருக்காங்க, எப்படியாவது சரி பண்ணிடலான்னு நினச்சிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா 2 குழந்தைங்க இருக்காங்க, நல்ல வாழ்க்கை, அதை வந்து கணவனும் இழந்துட்டுருக்காரு. அதை வந்து அவர் கண்மூடித்தனமாக அந்த வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணுறாரு. அதை சரி பண்ணிடலாம், கணவனை திருத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் வந்து பல வருடங்களாக 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா போராடி பார்த்துருக்குறாங்க. பலவிதமான சமரச பேச்சுவார்த்தைகள் கூட நடந்திருக்கு. ஆனால் எதுவுமே பலிக்கலை, இனிமேல் எதுவுமே நடக்காது, இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. அது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு எப்பயாவது ஒரு தடவை வந்து தான் ஆகணும், அது ஒரு நாள் வந்து தான் ஆகணும். அந்த நாள் வந்து சமீபத்தில் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா அவங்க தனி வீட்டில் இருக்காங்க, பையன் கூட இல்லை, மகள் வந்து எங்கேயோ வெளிநாட்டில் படிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னி இந்த வாழ்க்கை என்ன ருசியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏதோ பேருக்கு இந்த வீட்டில் நம்ம வாழ்கிறதோட, விஜயினுடைய மனைவி அப்படிங்கிற அந்தஸ்தோடு வாழ்கிறதோட அது வேண்டாம். அதை வந்து முறிச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கை அது நஷ்டமோ, கஷ்டமோ, துன்பமோ, சந்தோஷமோ, நம்ம சந்தோஷமாக இருப்போம் நம்ம குழந்தைங்களோட அப்படின்ற ஒரு முடிவை அந்த பெண்மணி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா யாருடைய தூண்டுதல் பேர்லலாம் யாராலையுமே வந்து இந்த முடிவு எடுக்க வைக்க முடியாது. குறிப்பாக வந்து மனைவியை அப்படி ஒரு முடிவு எடுக்க வைக்க முடியுமா அப்படின்னா அப்படி ஒரு முடிவு எடுக்க வைக்க முடியாது. மனைவிக்கே காயம் பட்டிருக்கு, அவங்களே வந்து இப்போ மனதளவில் பெரிய காயத்திலையும் பெரிய வேதனையிலும் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களே வந்து சுயமாக எடுத்த முடிவு தான் இது. நிச்சயமாக யாரோட தூண்டுதல்ல இந்த முடிவு எடுக்கப்பட்டதில்லை. இது